ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடியில் தளிர் வச்சதுக்கப்புறமா அந்த மொட்டெல்லாம் பெருசாகணும், அழகாக பூக்கள் பூக்கணும்னா நம்ம வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். அது எந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தா நல்லா பெரிய பெரிய பூக்களாக பூக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா கார்டனில் வாங்கின சைஸே பூக்கணும்னா இந்த எருவு அப்பப்போ நீங்கள் கொடுக்கணும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அடிக்கடி காட்டுவோம் பாருங்கள், எல்லோ ரோஸு. அந்த செடி தான் இது. கொஞ்ச நாளாக நடுவில் காட்டல. ஏன்னா செடிங்கெல்லாம் மாற்றி மாற்றி அந்த பக்கம் இந்த பக்கம் வச்சுருக்கேன், இடம் இல்லாதனால. அதனால் இது காட்டாமல் போயிடுச்சு. 3 பூ பூத்திச்சு பாருங்கள். திருப்பியும் 3 பூ காஞ்சி போயிடுச்சு. கொஞ்சம் வாடிச்சு நான் பிச்சு போட்டேன் இதுக்குள்ளேயே. இது போல் நம்ம பூ பறிச்சுட்டு இது சப்போஸ் நம்ம பறிக்காமல் விட்டுட்டோம்னா நீங்கள் எருவுக்குள்ளே போட்டுக்கலாம். பூ நல்லா இருக்கணும், அதாவது பூச்சிங்கெல்லாம் இல்லாமல் எறும்பு அது போலலாம் இல்லாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பூ இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அந்த பூவோட இலை பூ எல்லாமே நீங்கள் ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணிக்கலாம் ரோஜா செடிக்கு. அதே ரோஜா செடிக்கு சொல்கிறேன். ஆனால் லீஃபில் வந்து எந்த நோயும் இருக்கக்கூடாது. எல்லோ கலர் புள்ளி வரும் பாருங்கள், பிளாக் கலர் எல்லோ கலர்லாம், அது போலலாம் இருக்கக்கூடாது. இது போல் நல்ல லீஃப் வந்து எல்லோ கலராக மாறி காஞ்சிச்சுன்னா அப்போ நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து இப்போ தான் மொட்டு வச்சுருப்பாருங்க, எல்லோ கலர். அடிக்கடி பூத்துக்கிட்டு தான் இருக்கும். இதில் கூட சின்ன கட்டிங்ஸ் வச்சுருக்கிறேன். இப்போ தான் சின்ன கிளை பதியத்துக்கு வச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இந்த சீசனில் நம்ம வச்சாதான் அதுக்கப்புறம் வெயில் வரும். நம்மளுக்கு சில செடி வரும், சில செடி வராது வெயில் டைம்லலாம் வச்சா. அதுக்கு சொல்கிறேன். டேபிள் ரோஸ் பூத்துக்கு பாருங்கள், ரெட் கலர் அழகாக பூத்துருக்கு. இந்த செடி கூட நீங்கள் கொடுக்கலாம். அப்பப்போ ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் எப்படி வெல்லம் கலந்து நாட்டு சக்கரெலாம் கலந்து கொடுக்குறோமோ அந்த தண்ணியெல்லாம் இந்த டேபிள் ரோஸு கூட கொடுக்கலாம். ஏன்னா நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு சில டைமில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வருது, நிறைய பூக்களே பூக்க மாட்டேங்குது இதில் டேபிள் ரோஸ்லலாம் கேட்டாங்க. அதுக்கு சொல்கிறேன். நான் கால் பண்ணி கூட டேபிள் ரோஸ் கூட கேட்டாங்க, நிறைய பூக்கள் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஆனால் அந்த லிக்விட் ஃபெர்டிலைசரில் வாழைப்பழத்தோடு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நிறைய மொட்டு வச்சு பூக்கள் பூக்கும். இப்போ நான் கொடுக்க வேண்டிய எரு வந்து ஏற்கனவே வந்து காய்கறி வேஸ்ட்டெல்லாம் ஸ்ப்ரே பண்ணலாம் சொல்லியிருந்தேன். தண்ணியில் ஊற வச்சுட்டு நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ தான் ரொம்ப நல்லது. அதாவது லீஃப் மேலே ஃபுல்லாக செடி மேலே ஃபுல்லாக காய்கறி வேஸ்ட்டு தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா சீக்கிரமாக தளிர் வச்சு பூக்கள் பூக்கும். அப்பப்போ நம்ம சாயிலுக்குள்ளேயும் கொடுக்கணும். அதுக்கு சொல்கிறேன் நான். இப்போ நம்ம ஏறு கொடுக்கலாம் சொல்லிட்டு. இப்போ வந்து நர்சரியிலலாம் கார்டனில் வாங்குற மாதிரியே சைஸ் பெரிய பூக்களாக பூக்கணுன்னா அவங்க வந்து சில டைமில் அவங்க கொடுக்கறது டிஏபி கொடுக்குறாங்க, நம்ம கொடுக்கறது வீட்டில் இருக்கிற பொருள் கொடுக்குறோம். இல்லைன்னா போடுறவங்க சப்போஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டிஏபி கொடுக்குறாங்க. அது போல் பெரிய சைஸ் பூக்கிறதுக்கு சொல்கிறேன் நான். அது போல் பெரிய பூக்கள் பூக்கணுன்னா நீங்கள் எக்ஸல் பவுட்ரு கூட நீங்கள் சேர்க்கலாம். எக்ஸல் பவுட்ரு இல்லைன்னா எக் வந்து பாயில் பண்ணுறப்ப அந்த தண்ணி வாட்ரு வரும் பாருங்கள், அந்த வாட்ரு கூட நீங்கள் கொடுக்கலாம் பெரிய பூக்கள் பூக்கிறதுக்கு. எந்த எருவு சாயலுக்குள்ளே கொடுத்தாலும் அப்பப்போ நீங்கள் வந்து கவு மேனூரில் மாட்டு சாணம் அதெல்லாம் கொடுக்கணும். பாருங்கள், நீங்கள் 1 ஸ்பூன் மாட்டு சாணமும் 1 ஸ்பூன் மண்புழு எருவு ரெண்டுமே கலந்து கொடுக்கணும். அப்போ தான் நல்லது. நான் மேல் பாகத்தில் மாட்டு சாணம்லாம் கொடுத்துட்டேன், மக்கந்து அப்பப்போ நான் போட்டுக்கின்னு தான் இருப்பேன் சைலுக்குள்ளே. அதனால 1 ஸ்பூன் வந்து மண்புழு எருவு வந்து கொடுக்குறேன். அதாவது வெர்மி கம்போஸ்ட். இது பாருங்கள், ஒரு செடிக்கு நீங்கள் கொடுக்கவே இல்லை, இப்போ தான் கொடுக்குறீங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ரோஸ் பிளான்ட் கொடுக்கணும். இது போல் கொடுத்துட்டு நல்லா வந்து சாயில் வந்து லேசாக சிந்தி விடணும். இப்போ ரெயின் இருக்குது, அப்பப்போ மழை வருது, நீங்கள் வந்து தண்ணியெல்லாம் அதிகமாக கொடுக்கக்கூடாது. இது போல் போட்டோம் நம்ம லேசாக தெளித்து மட்டும் விட்டால் போதும். இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். ரொம்ப ஈரப்பதமாக இருக்குண்ணா, ரொம்ப ஈரப்பதமாக தான் இருக்குது என் சாயிலெலாம் பாட்டுக்குள்ளே. அதனால நான் தண்ணியெல்லாம் விடல. ஏன்னா சப்போஸ் திருப்பி மழை வந்ததுன்னா அதுக்கு சொல்கிறேன் நான். இது போல் மண்புழு எரு கொடுக்கும்போது பெரிய பெரிய பூக்களாக பூக்கும். மண்புழு எரு மட்டுமே போட்டால் பெரிய பூக்கள் பூக்குமானா நம்ம நடுவில்லாம் ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டு இருக்கோம். எக்ஸல் பவுட்ரு, காய்கறி வேஸ்ட்டு, தண்ணி, வெஜிடபிள் வேஸ்ட்டே வந்து சாயிலுக்குள்ளே வைக்கிறோம். ஏன்னா காய்கறி வேஸ்ட்டு வந்து சாயிலுக்குள்ளே வைக்கும்போது நம்மளுக்கு ஃபெர்டிலைசராக இருக்கும். அதுக்கு சொல்கிறேன் நான். கொஞ்சம் நடுவில் இந்த வெர்மி கம்போஸ்ட்டு கொடுத்தா ரொம்ப நல்லது, பெரிய பூக்களாக பூக்கும். இது போல் ரோஸ் பட்டு வந்து விரிகிற சமயத்தில் ஃப்ளவரு நீங்கள் வந்து புளிச்ச ரைஸ் வாட்டர் கொடுக்கணும். அப்போ பெரிய பூக்களாக பூக்கும். நீங்கள் வந்து நல்லா புளிக்க வச்சுட்டு 3 டேஸு அந்த தண்ணி கொடுத்தா தான் ரொம்ப நல்லது. இது போல் ரோஸ் பிளான்ட்டு பராமரிச்சிங்கன்னா பெரிய மொட்டு வந்து பெரிய பூக்களாக பூக்கும்.
இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.